இல்லன்னு சொல்லிட்டு வீட்ல வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே வந்து செஞ்சு சாப்பிட்டு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பொண்டாட்டி பத்தி வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து அவங்க அப்பா வந்து, "நீ வேலைக்கு போப்பா, நான் வந்து என்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா முத்து வந்து அது கேட்க மாட்டேன்றாங்க. "பரவாயில்லப்பா, இருக்கிறேன் நானு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. யார் தான் வந்து புவனாவையும், சுப்பிரமணியவும் டிரைவரா வந்து இட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, முத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து நம்ம ரோஹிணிக்கு வந்து திருப்தியா இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு தள்ளிட்டோம். இன்னும் நம்ம வந்து 2, 3 நாளா என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து ஏன் ரோஹிணி வந்து ஒரே டென்ஷனா இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து அடுத்ததா டிரைவரா வந்து அவங்களுக்கு போறாங்க. டிரைவரா போம்போது தான் அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. "ஏன் ஒரு மாரியா இருக்கீங்க?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இது மாரி நடந்தது சொல்றாங்க. "நாங்க வந்து 15 வருஷமா வந்து குழந்தை இல்லாம ரொம்ப தவிச்சுட்டு இருக்கோம். இந்த வாட்டியும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "அதுக்கு காரணம் நாங்க செஞ்ச பாவம் தான்" அப்படின்றாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "இது மாரி என் புருஷனோட தம்பி இறந்துட்ட பிறகு அவங்க பொண்டாட்டிய வந்து மாசமா இருக்கும்போதே நாங்க வந்து தெத்தி அனுப்பிச்சுட்டோம். அதனால தான் வந்து என் வயித்துல இப்ப வந்து குழந்தையே நிக்கல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால அது பிராயச்சித்தமா வந்து அந்த பொண்ணுக்கு நாங்க கால் பண்ணி, அந்த பையனுக்கு எதனா வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க இன்னமும் கோவமா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. முத்து இதெல்லாம் கேட்டுட்டு, "நீங்க வந்து தப்பு பண்ணத வந்து திருத்திக்கிட்டு, அவங்களுக்கு பிராயச்சித்தமா வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இதுவே நல்ல விஷயம் தான். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கடவுள் அருளால வந்து ஒரு குழந்தை நிக்கும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீங்க கண்டிப்பா வந்து அவங்க அப்படிதான் கோவமா இருப்பாங்க. நீங்க போய் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, அது கண்டிப்பா நீங்க செஞ்சு தான் ஆகணும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நானும் வேணா ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதனா அந்த பொண்ணு அட்ரஸ் இருக்கா? இல்ல அவங்க வீட்ல என்ன போய் நேர்ல போய் பார்த்தா கொஞ்சம் வந்து மனசு மாறும். அவங்க ஃபோட்டோ இருக்கா? அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புவனா வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோட ஃபோட்டோவ வந்து காமிக்கிறாங்க. ஆனா முத்துக்கு ஆரம்பத்துல வந்து அடையாளமே கொஞ்சம் தெரியல. இது லைட்டா வந்து ரோஹிணி மாரி இருக்கே! அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.